ஜானகி சந்தியா சீரியல் ஜனவரி 25 ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு கதிர் இந்த கொலையை பண்ணலை, நான் தான் இந்த கொலையை பண்ணேன், கார்த்திகை நான் தான் அடித்து கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி சரணடைஞ்சிட்டாங்க. வேறு லெவலாக இருந்துச்சுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. புவனேஸ்வரி ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கணும், ரகுராமை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு 4 வார்த்தை நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பிராது கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அப்போது பஞ்சாயத்துக்காரங்க எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. வரும்பொழுது அங்கே வச்சு புவனேஸ்வரி ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ரகுராமை. அப்போது அவங்க தம்பி சிவராமன் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல பசுபதி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, நிறுத்துங்க, இப்போ எதுக்கு எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த கதிரவன் உன்னுடைய மருமகன் தானே, உன்னோட மருமகனை வச்சு எங்கள் வீட்டு பையனை நீ கொன்னுட்டல்ல, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா, உங்கள் குடும்பம்லாம் விளங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, அந்த கதிரவன் எங்கள் குடும்பத்து பையனே கிடையாது, அவன் எங்கள் வீட்டு ஆளும் கிடையாது, அந்த கொலைகாரனை இனிமேல் எங்கள் வீட்டு ஆளுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லிங்கம் சொல்கிறாரு, அது எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும், ஏன்னா அந்த பையன்தான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்குது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே, அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் மருமகன் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ரகுராம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அதுதான் பிரச்சனைன்னா என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, என் பொண்ணுக்கு அவன் புருஷனும் இல்லை, என் வீட்டுக்கு அவன் மருமகனும் இல்லைன்னு காளியம்மன் கோவிலில் வச்சு காசு வெட்டி போட்டு அந்த உறவை நான் முடிச்சு விட்றேன், நாளைக்கே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இதை கேட்ட உடனே புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது பசுபதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் இது வரைக்கும் காப்பாற்றவே இல்லையே, ஏற்கனவே உங்கள் பொண்ணு தானே உங்கள் வார்த்தையை மீறி கதிரவன் கூட வாழ்வேன்னு சொன்னா, இப்போ மறுபடியும் நீங்கள் என்னன்னா இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரகுராம் சொல்கிறாங்க, என் பொண்ணு என் வார்த்தையை மீற மாட்டா, அப்படி என் பொண்ணு என் வார்த்தையை மீறிட்டான்னா என் உயிர் அந்த இடத்துல போனதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா ஏங்க ஐயா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவராம் கிட்ட சொல்லி தனாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. தனா கிட்ட சொல்லி, நம்ம ஜானகியும் மாயாவும் தயவு செஞ்சு அந்த இடத்துல உனக்கு இந்த முடிவில் விருப்பம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜானகி ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க. தனா பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்போது ஊர் முன்னாடி வச்சு தனா கிட்டே கேட்குறாங்க, இப்போ எதுக்காக நீங்கள்லாம் அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் எங்கள் அப்பாவுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், எங்கள் அப்பாவோட வாக்கு தான் என்னுடைய வாழ்க்கை, எங்கள் அப்பாவோட வார்த்தையை மீறி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் ரொம்ப பெருமைப்படுறாரு, என் பொண்ணு ரகுராமோட பொண்ணுன்னு இந்த இடத்துல நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்ததாக நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது ஓடி ஜானகியை கட்டிப்பிடிச்சிட்டு அலறாங்க நம்ம தனலட்சுமி. ஏம்மா எதுக்கு அலற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நான் அப்பாவோட முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிட்டேம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன்ட்டு இப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் மட்டும் அந்த இடத்துல அப்படி சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அப்பாவை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறதானா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி. ஆமாம்மா, அப்பா என்னைய சித்தப்பா கூப்பிட வரும்பொழுது ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த முடிவுக்கு மட்டும் என் பொண்ணு கட்டுப்படாமல் இருந்தால் என் உயிரே போய்டுன்னு சொல்லியிருக்காருமா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நான் எப்படிம்மா அப்பாவுக்கு எதிராக பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தனா. அப்போ உடனே மாயாவும் தனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்து ஜானகி சொல்கிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மட்டும் ஏமா அப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தனா. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, இதோ பாரு தனா, உனக்கு அம்மா நான் இருக்கேன், என் உயிரை கொடுத்தாவது உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாத தனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கதிர் அங்கே ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போது அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வீட்டில் தூங்கிடுறாங்க. நம்ம ஜானகிக்கும் அவங்க பொண்ணு தனாவுக்கு மட்டும் தூக்கம் வரல. தனாவை மடியில் தூங்க வச்சிட்ருக்காங்க நம்ம ஜானகி. அப்போது ஜானகி வீட்டில் நடந்த குழப்பங்கள், அந்த நேரத்தில் கதிர் தனாவோட கழுத்தில் தாலி கட்டி இந்த குடும்ப மானத்தை காப்பாற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம இந்த கொலையை பண்ணிட்டு நமக்காக நம்ம மருமகன் கதிரவன் எந்த தப்பும் பண்ணாதவன் தண்டனையை அனுபவிக்கிறது சரி கிடையாது. மாயா சொல்கிறத கேட்டோன்னா நம்ம குடும்பத்தை நம்ம கைவிட்டுறணும், நம்ம எப்படியாவது நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், இது மாயாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டா, நம்மளே போயிட்டு ஸ்டேஷனில் எல்லா தப்பையும் நாம தான் பண்ணோங்கிறத ஒத்துக்கிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து நேராக போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, அம்மா தாயே
என்னுடைய இந்த முடிவு சரியானதாக இருக்குமா தவறானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னோட இந்த முடிவால் என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் புருஷனோட வார்த்தையை மீற முடியாமல் என் பொண்ணு அவர் வாக்கு தான் இவ வாக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் வாழ்க்கை ஒரு நல்ல பையன் அவனோட வாழ்க்கையும் கெட்டு போகிறத என்னால் பார்க்க முடியலை. அதனால் உன் மேலே பாரத்தை போட்டு நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன். எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் வந்துட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்ட உடனே ஜானகி நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போது ரகுராம் தூங்கிட்டு இருக்காரு. அப்போது ரகுராம் காலை தொட்டு கும்பிடுறாங்க. கும்பிட்டு, என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க முடிவு உங்களை எதிர்த்து தான் எடுத்திருக்கேன். இந்த முடிவுனால் உங்களுக்கு பிடிக்காது. இந்த முடிவால் உங்களுக்கு வந்துட்டு கெட்ட பேர் வரலாம், அவமானம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நம்ம பொண்ணு தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலை. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராமோட காலில் விழுந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு ரகுராம் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு தெரியாமல் எழுந்து வராங்க. வந்து மறுநாள் காலை என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு நம்ம ஜானகி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது அங்கே கதிர் ஸ்டேஷனில் தான் இருக்கார். அப்போது அங்கே ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார். அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா கதிரவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நான் வேறு ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். வேறு ஒரு விஷயமா? என்னம்மா அது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜானகி. என்னம்மா சொல்கிறீங்க? சரணடைய வந்திருக்கீங்களா? எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. கதிரவன் என்னோட மருமகன், அவன் இந்த கொலையை பண்ணிட்டான். கார்த்திக்கை வந்துட்டு கொலை பண்ணிட்டான் தானே. நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த தப்பை அவன் பண்ணவே இல்லை. அந்த கொலையை பண்ணது கதிரவன் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? நிஜமாவே நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த கார்த்தியை அடித்து கொண்டது நான் தான். என்னையை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, எதுக்கும் நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் குருவரனுக்கு கால் பண்ணுறாங்க. குருவரன் தூங்கிட்டு இருக்காரு. ஃபோனை எடுக்காமல் மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. சார், நான் தான் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்லியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சார், இங்கே கதிரவனுக்கு பதிலாக ஒரு அம்மா வந்து இந்த கொலையை நான் தான் பண்ணேன், கார்த்திகை நான் தான் அடித்து கொன்னேன்னு சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிற, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே கொஞ்சம் உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக நம்ம கதிரவன் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காங்க. குருவரன் நேராக ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாங்க. ஜானகி அம்மா வந்திருக்காங்க. அம்மா நீங்களா, என்னாச்சு, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான்ப்பா, இந்த கொலையை வந்துட்டு கதிரவன் பண்ணலை, நான் தான் பண்ணினேன், தயவு செஞ்சு என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், கதிரவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம குருவரன் என்ன செய்கிறாங்கன்னா, ஜானகி கையில் விலங்கு போட்டு ஜானகியை வந்துட்டு ஒரு செல்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு கதிரவனை வந்துட்டு வெளியில் வர வைக்கிறாங்க. அப்போது கதிர் வந்து கேட்குறாங்க, அத்தை என்ன அத்தை இது, எதுக்காக அத்தை நீங்கள் இந்த பழியை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கதிர், உனக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அந்த கார்த்திக் கொன்னது நான் தான்ப்பா. நீ வந்துட்டு எந்த தப்பு பண்ணாதவன், நீ தண்டனையை அனுபவிக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு போ கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன அத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கதிர், சொன்னால் கேளு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக குருவரன் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, நம்ம கதிரவனை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ உடனே இந்த கொலைக்காரனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு நம்ம ரகுராம் கேட்குறாரு. இவர் கொலை பண்ணலை, வேற ஒரு அம்மா கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டு வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யார் அந்த கொலையை பண்ணது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜானகி அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குருவரன். இதை கேட்ட உடனே மொத்த குடும்பமும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க.